ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி ஆர்கானிகா கார்டன். இன்றைக்கி நம்ம டி ஆர்கானிகா கார்டனோட நம்ம டெரஸ் கார்டனுக்குள்ளே தாங்க வந்திருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து டி ஆர்கானிகா கார்டனில் ஏதாவது ஒன்று ஆர்டிஸ்டிக்காக பண்ணிகிட்டே இருப்போங்க எப்போ பாரு. ஸோ இதில் வந்து நாங்கள் பழைய வீலெல்லாம் எங்களுக்கு கிடச்சிதுங்க. அதில் வந்து ஒரு குட்டி குட்டி ரிக்ஷா மாதிரி பண்ணோங்க. அந்த ரிக்ஷாவையும் வந்து கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பேஸ்கெட்டில் லெமன் கிராஸு, பின்னாடி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் கீரைகள், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ் கூட போட்டு வைப்போங்க. ரொம்ப பார்க்குற போதே என்ட்ரன்ஸில் இது என்ன புதுசாக ரிக்ஷா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. ஈவன் பெரியவங்களே நான் அதில் உட்காந்து பார்க்கட்டுமா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கட்டுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போங்க. நீங்கள் எங்களோட ஒவ்வொரு வருஷ வீடியோலேயும் ஒரு புதுமையாக இருக்கும். ஸ்ட்ராவில் வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறது, ஃபவுண்டெயின் மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி இந்த வீடியோலேயே கூட கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இது கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியா சிட்டிக்குள்ளே, அதுவும் சென்னை சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஜங்குலா அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் தானே பாருங்கள், உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பறந்து போயிடுங்க. ஸோ நம்ம இந்த ஃபுல் கார்டனை இப்போ உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் டி ஆர்கானிகா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேங்க. ஸோ இதுதான் நம்ம டி ஆர்கானிகாவோட டெரஸ் கார்டன். நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸு கிளையண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சின்னதாக ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பண்ணியிருக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. அது தவிர பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃப்ரூட் ட்ரீஸ் இருக்கும். முருங்கை மரம் இருக்கும், அத்தி இருக்கும், கோவா, மாதுளம்பழம், அந்த மாதிரி நிறைய வந்து பழச்செடிகள் இருக்கும். இது நீங்கள் பூக்கள் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பூக்கள் இருக்குங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூக்கள் அப்படின்றதுனால ஒரு செம்பருத்தியே நிறைய வெரைட்டி, எக்ஸோராவில் நிறைய வெரைட்டி, அந்த மாதிரி அண்டு எங்கேயுமே கிடைக்காத சில பூக்கள் அதெல்லாம் கூட எடுத்துன்னு வந்து நம்மளோட இதில் வந்து வச்சுருப்போம். ஏன்னா இது வந்து ஒரு லேர்னிங் சென்டர் மாதிரி இருந்ததுங்க. ஸோ நிறைய பப்ளிக்கு, ஸ்டூடெண்ட்ஸு எல்லோரும் வருவாங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த சின்ன இடத்தையே எவ்வளோ பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா புஷ் ஆரஞ்சுங்க, செம்மையாக இருக்கும். குட்டி செடி, அது வந்து பிபிக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸாட்டிக்காக சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய கார்டனில் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே நுழையிற போது கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணியிருந்தோங்க. அதில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. அண்டு குட்டி குட்டியாக வந்து நிறைய ஹர்ப்ஸ் வச்சுருப்பேங்க. ஏன்னா எனக்கு ஹர்ப்ஸ் வந்து பார்த்தேனாலே நான் ஒரு சந்திரமுகி மாதிரி ஆகிடுவேங்க. அந்த அளவு எனக்கு மூலிகை செடிகள் மேலே அவ்வளோ க்ரேஸியாக பிடிக்குங்க. அண்டு இதை பற்றி நிறைய அவேர்னஸை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய மூலிகை செடிகள் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுன்னு இருந்தேங்க. ஸோ அதனால் என்ன குட்டி இடம் கிடச்சா கூட நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவோம். அதை தவிர எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வேறு போயிட்டுருக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், குட்டி செடியிலேயே வந்து உங்களுக்கு எலுமிச்சம்பழம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் கிளையண்ட்ஸுக்குமே ரொம்ப சூப்பரான நல்ல குவாலிட்டியான செடிகள், குவாலிட்டியான ப்ராஜெக்ட் தான். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன வச்சுருக்கோன்னா சாப்ளிங்லாம் வச்சுருக்கோங்க. அது வந்து இந்த காலிஃப்ளவர், கேபேஜு, அந்த மாதிரி இருக்கிற சாப்ளிங்ஸ் எல்லாம் நாங்கள் பத்திரமா, ஏன்னா பியூராக நம்ம வந்து கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறதுனால எலிகள்லாம் வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிட்றோம், அணிலும் எக்கச்சக்கமாக சாப்பிட்றோம். அதுக்காக தான் நாங்கள் அந்த பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணோங்க. ஸோ இப்போ என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையிறோம். முக்கால்வாசி எங்களோடதில் வந்து ரெக்டாங்குலர் பேக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ சைட்லலாம் ரெக்டாங்குலர் பேக் எதுக்காகன்னா அதில் வந்து ஒரு கொடி போகும், அதுக்கப்புறம் கீரைகள் போட்டிருப்பேன், சில செடிகளும் போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாட்டு ரோஜா ஒரு செடியில் வந்து செமையாக கிட்டத்தட்ட 20 ஃப்ளவருக்கு மேலே இருக்குங்க. நாட்டு ரோஜா இருக்கும், பெங்களூர் ரோஸ் இருக்கும், எங்ககிட்ட பன்னீர் ரோஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோஸஸே நிறைய வெரைட்டி வச்சுருப்பேன். அதில் பெஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகா வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி வச்சுட்டேன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு நேச்சுரலாகவே கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ இந்த வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா மரவெண்டை, மலைவெண்டை, சிவப்பு வெண்டை, அந்த மாதிரி வெண்டையிலேயே நான் நிறைய வெரைட்டி வச்சுருப்பேங்க. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு காய்கறி இல்லைன்னா மாடிக்கு வந்தோன்னா ஏதோ ஒரு காய் கிடச்சிருங்க. அதே மாதிரி இந்த பந்தலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதம் வந்தது
அப்படின்னா ஃபுல்லாக நாங்கள் வந்து பொல்லங்காய், அதுக்கப்புறம் சுரைக்காய், அவரைக்காய், அந்த மாதிரிலாம் போதும் சம்டைம்ஸ் வந்து அவரைக்காய்லாம் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃபை வந்து பறித்து கொடுங்கண்ணா, மேடம் போதும் மேடம் கையெல்லாம் வலிக்குது, இதை முதல்ல செய்யுங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ஹார்வெஸ்ட் கிடைக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம வந்து கரெக்டான முறையில் ஈஸியான முறையில் பண்ணுற போது பாட்டிங் ஸ்டாயில் சூப்பராக இருக்குங்க. அதனாலேயே உங்களுக்கு பொல்லங்காலாம் வந்ததுன்னு பார்த்தீங்களா, மினிமம் ஒரு 20 பொல்லங்காய் தொங்குங்க. எங்களால் 20மே சாப்பிட முடியாதுங்க சம்டைம்ஸ். அதனால் வந்து வரப்போது யாருக்காவது கொடுத்து அனுப்புவோம், அந்த மாதிரிலாம் பண்ணுவேங்க சார். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஹார்வெஸ்ட் இருக்கும். ஏன்னா எங்களுடைய அந்த பாட்டிங் சாயில் மிக்ஸு வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க, ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இவ்வளோ செடி வச்சுருந்தா கூட உங்களுக்கு பூச்சி போட்டே இருக்காதுங்க. ரொம்ப க்ளீனாக இருக்கும், மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒத்தையடி பாது தான். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு இலையில் ஒரு பறவை கூடு கட்டியிருக்கோம், அந்த மேலே வந்து உங்களுக்கு தொங்கரா மாதிரி பறவை கூடு கட்டியிருக்கோம், அதுக்கப்புறம் கப்பு மாதிரி கூடு கட்டியிருக்கோம். இப்போ பாருங்களேன், ஒரு என்ட்ரன்ஸில் நாங்கள் பண்ணியிருப்போங்க. இது மரத்துலேயே பண்ண ஒரு குட்டி வீடு, அதுக்கு மேலே டெரஸு, ஒரு ஸ்விம்மிங் பூலு, ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டு, பின்னாடி வந்து ட்ரீ ஹவுஸு, இதெல்லாம் பண்ணி ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் மாதிரி பண்ணி, இது எங்கள் ஆஃபீஸோட என்ட்ரன்ஸுங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்கள் ஹேங்கிங்கில் வந்து ஃபிஷ்ஷு மாதிரிலாம், ஃபிஷ்ஷெல்லாம் ஒரிஜினல் ஃபிஷ்ஷை போட்டுட்டு அதெல்லாம் நாங்கள் ஹேங்கிங்கில் தொங்க விட்டுருப்போம். அதுலேயே செடியும் வச்சுருப்போம். ஸோ என்னென்னா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எங்களோட தோட்டத்தில் இருக்குங்க. இதே மாதிரி ரெக்டாங்குலர் பேக்கில் இப்போ நாங்கள் வந்து ஃபுல் ஹார்வெஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ அடுத்ததுக்கு வந்து நாங்கள் இப்போ விதையெல்லாம் போட்டிருக்கோங்க. ஸோ இப்போ இது விதை வந்ததுன்னா இன்னும் வந்து ரொம்ப அப்படியே ஜங்கிள்னா ரியல் ஜங்கிள் மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ காய்கறிகள் தொங்குங்க, நமக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் காயாகவே தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. அண்டு கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் இருக்கிறதுனால முக்கால்வாசி டைம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைஸு, பீஸு, அதுக்கப்புறம் இந்த பறவைகள் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த பறவையோட சத்தம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு டிவிலெலாம் ஷூட் வந்தாங்க அப்படின்னாங்கன்னா ஏர்லி மார்னிங் வருவாங்க அவங்கள. அப்பா அந்த டயத்தில் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கே தேவை இருக்காதுங்க. அத்தனை குருவி சத்தம், கிளி சத்தம், இதுவே வந்து அப்படியே ரம்யமாக இருக்குங்க. அவங்க பேக்ரவுண்டே போட வேணாம் மேடம், உங்களுக்கு இதுவே நேச்சுரலாக இதுதான் மேடம் கிடைக்கிறது கஷ்டம் எங்களுக்கு மியூசிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செம்மையாக இருக்குங்க. நீங்கள் மாடிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் டேவாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடக்கத்தான் கீரையெல்லாம் மேலே ஏறி இருக்குங்க. அதே மாதிரி இந்த இன்சைடு ஒரு க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் ஹெர்பல் பிளான்ட்ஸ் இருக்குங்க. நிறைய ஹெர்பல் பிளான்ட்ஸு, அதுவும் கிடைக்காத ஹெர்பல் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பேங்க நிறையா. அதுக்கப்புறம் வந்து ரேராக இருக்கிற ஹெர்பல் பிளான்ட்ஸு நிறையா இருக்கும். அண்டு நமக்கே ஒரு சட்டுன்னு ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா கவலையே பட மாட்டோம். ஜுரம், கோல்டு ஏதாவது வந்ததுன்னா கூட நம்ம மேலே போனோன்னா அந்த ஹெர்ப்ஸ் இருக்குங்க, அந்த ஹெர்ப்ஸை எடுத்து சாப்பிட்டோன்னா சரியாயிடும். ஏதாவது பூச்சிக்கடி மாதிரி ஏதாவது குட்டி குட்டியாக வந்தால் கூட டக்குன்னு போனால் நிலவேம்பு, குப்பைமேனி ஏதாவது இருக்க போகிறது 2 வாயில் போட்டுட்டா டக்குன்னு சரியாயிடுங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான சித்திரை த்ரோட் இன்ஃபெக்ஷனாக மேலே போனால் சித்திரத்தை அதிமதுரம்லாம் இருக்கும். அதுலேருந்து ஒரு கிழங்க ஃப்ரெஷ்ஷாக பறிப்பேன், உடனே அதை ஒரு கஷாயம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுங்க. இன்சுலின் இருக்குது. இன்சுலின் வந்து சுகர் பேஷண்ட்ஸு அது மாதிரி இருக்கவங்களுக்கு அப்படி 2 இலைய வாரத்தில் 2 வாட்டி கொடுத்தாங்கன்னா அவங்க அது ரெகுலராக சாப்பிட்ற போது எஃபெக்டிவாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான உங்களுக்கு மூலிகை செடிகள், அதுவும் வந்து ஆல் ஸ்பைசஸ்ஸு அந்த மாதிரி, இது பார்த்திங்களா ஸ்டார் ஃப்ரூட்டு, இத்தினோண்டு செடிக்குள்ளேயே ஸ்டார் ஃப்ரூட் வந்திருக்குங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான வகையான செடிகள் வந்து எங்களுடைய கார்டனில் வச்சுருப்போங்க. அண்டு உண்மையாகவே எல்லோரும் மீட்டிங் வந்தாங்கன்னா வாங்க ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து மீட்டிங் வைக்கலான்னா ஐயோ வேணாம் ஜெயஸ்ரீனாங்க. நாங்கள் இதுக்காகவே ஒரு குட்டி ஈஸி சேர் வச்சுருக்கோங்க. ஸோ அந்த ஈஸி சேரை எடுத்துகிட்டு வந்து கார்டனில் போட சொல்லிவிட்டு ஜெயஸ்ரீ நம்மளோட எப்படிப்பட்ட பெரிய டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க, ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க, வந்தால் கூட நீங்கள் வாங்க ஜெயஸ்ரீ நம்ம வெளியில் உட்காந்து பேசலாம். இந்த மாதிரி ஒரு மத்தியான வெயிலாக இருந்தால் கூட உள்ளே
வாங்க, ஏசி ரூமில் இல்லைன்னா வேண்டான்னு வாங்க. ஸோ வாங்க ஜெயஸ்ரீ நம்ம ஷேட் நெட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நேச்சுரலான பறவைகள் சத்தம், பட்டர்ஃப்ளைஸு, இந்த க்ரீனரி, அந்த மூலிகை ஸ்மெல்லு, இப்போ பூக்களோட ஸ்மெல்லு பார்க்கவே செம்மையாக ரம்யமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த கார்டன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கார்டனை பற்றிய சந்தேகங்கள் இருக்குது, இல்லை கார்டன் பற்றிய ட்ரைனிங்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பக்காவாக கார்டனை அமைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எங்களை கண்டக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூராக இருந்தால் உங்களுக்கு நான் கன்சல்டேஷன்லாம் கொடுக்குறேன், ட்ரைனிங்லாம் கொடுக்குறேங்க. நீங்கள் உள்ளூராக இருந்தால் எங்களை கனெக்ட் பண்ணலாங்க.